இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாள் தான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உன்னை சர்ச்சு கொயர் ப்ராக்டிஸில் பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆண்டி, கொயரில் இருக்கேன். என் பொண்ணு நல்லா பாடுவாப்பா, அவளையும் கொயரில் சேர்த்துக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, நீங்கள் நெக்ஸ்ட் சாட்டர்டே கூட்டிகிட்டு வாங்க, நம்ம கொயர் மாஸ்டர்கிட்ட பேசி சேர்த்துடலாம். சரிப்பா. தம்பி, உன் பேர் என்னப்பா? லீ ஆண்டி. சார்லி. சரி ஆண்டி, நான் அப்படியே கிளம்புறேன். அவகிட்ட பேசணும்னு நினச்சி அவளை சோஷியல் மீடியாவில் தேட ஆரம்பித்தேன். நான் பேசுகிறேன். ஓகே, நான் பேசுகிறேன். யாரா? செல்வின்னு நம்ம சார்லியை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறான். நம்புற மாதிரியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவனை நேரில் கூப்பிட்டு தான் பேசணும். கால் பண்ண, அவனுக்கு கால் பண்ணு. இன்னொரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்டா. ஆண்டி, ஃப்ரூட்ஸ் கொடுக்க தான் வந்தேன், நீங்கள் இருப்பீங்கன்னு உள்ளே போனேன். நான் மாடியில் காஞ்ச துணியை எடுக்க போனேன். சரி ஆண்டி, நான் வரேன். இது எங்கள் வீட்டில் வளர்ந்த லெமன், அதான் உங்களுக்கு Thanks பா. கொடுத்துட்டு போகலான்னு. இதில் என்ன ஆண்டி இருக்குது? பைபிளில் போட்டிருக்குல, கொடுத்து வாழணும்னு, அதான். என்ன தாண்டா சொல்ல வர? எதிர அந்த பொண்ணை இப்போ பிளாக்மெயில் பண்ண? மச்சான், நான் பண்ண தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் மச்சான், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ரொம்ப குடிச்சிட்டேன்டா. ஆஃபீஸ் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆஃபீஸ் பார்ட்டியில் வந்து என்னை குடிக்கணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்திட்டாங்க. நானும் குடிச்சிட்டேன், வேறு வழி இல்லை. அப்புறம் ரொம்ப போதையாகி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இன்ஸ்டா நோண்டியிருந்தேன் மச்சான். ஏதோ தப்பாக ஏதேதோ என்ன பண்ணனே தெரில. எனக்கு என்னென்னமோ யோசனை சிந்தனை, என்ன பண்ணனே தெரில. அப்போ தான் ஹலோ. ஹே, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நான் சொல்கிறத நீ செய்யலைன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நீ குளிக்கிற வீடியோவை உன் காலேஜில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும். நீ ரொம்ப நல்லவன் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்ல போகிறேன் பாரு. ஓஹோ, நீ சொல்லு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் நீ சொல்கிறத மட்டும் நான் பண்ண போகிறதில்ல. சரி விடு, நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்படி எல்லாரும் ஒரு நாள் என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் மச்சான். நீ நம்பலாம், என் ஃபோனை கூட செக் பண்ணி பாரு. இந்த வீடியோ இருக்குன்னு எப்படி அவளை நம்ப வச்ச? நீ தான் எடுத்தியா என்ன? மச்சான், அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு லெமன் கொடுக்க போனேன் மச்சான். அவங்க அம்மா சொன்னாங்க அவள் குளிச்சிக்கிட்டு இருக்கான்னு. அன்னைக்கு தான் அந்த வீடியோ எடுத்தேன்னு அவள்கிட்ட சொல்லிட்டேன். அவளும் அதை நம்பிட்டா. இன்னொன்று சொல்கிறேன் மச்சான், எனக்கு அவள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவளுக்கு வந்து நான் ஜஸ்ட் சர்ச்சுக்கு வர ஒரு பையன், அவ்வளோதான். சரி, நான் எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணியாவது நான் நினச்சதை செஞ்சிடலான்னு நினச்சேன். ச்சே, அசிங்கமாக இருக்கு மச்சான் என்ன நினச்சா. சரி விடு, ஃபீல் பண்ணாது. இனிமேல்லாம் அப்படி பண்ணாத. ஆமாம், எங்களுக்கு எங்கே லெமன்? மச்சான், லெமன் தானடா, கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மச்சான், ஒரே நிமிஷம், யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஆன் த வேம்மா, வரேன் ஆன் த வே. மச்சான், நான் அப்படியே கிளம்புறேன் மச்சான், அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. ஓகேடா. இதோ வந்துடுறேம்மா.
மச்சான் வாரத்தில் 6 நாள் என்னென்னலாமோ பண்ணுறானுங்க. ஆனால் ஒரு நாள் அப்படியே நல்லவனா மாறுறானுங்க. என்னத்த சொல்ல, எல்லாரும் அப்படிதான் போல.